இந்த ஒரு சூப்பரான சில் கிளைமேட்டில் மேகி சாப்பிட்றது எவ்வளோ ஒரு சந்தோஷம், எப்படிப்பட்ட ஒரு சுகம்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். டிப்ரெஷன் வாய்ப்பே இல்லை. நாங்கள் வந்து ஸ்விம்மிங் பூல் முன்னாடி டான்ஸ் ஆட போகிறோம். டீன்ஸு ஹாப்பி பர்த்டே டு மீ. ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டே 2 அண்ட் வெல்கம் டு மை சேனல் பீயிங் ஸ்ரீவர்ஷன். இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இதெல்லாம் சொல்லணுன்னே மறந்துட்டு எத்தனை நாளா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ஊருக்கு போயிட்டே தான் இருக்க போகிறதுக்கப்புறம் ஐடியா வந்து விலாக் பண்ணணுன்னு தான் ஆசை. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இம்ப்ரூவ் ஆகலான்ட்டு எனக்கு ஒரு ஐடியா. இன்க்ரீஸ் ஆகணும். ஐயோ வளர பாருங்கள், திரும்பி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகணும், நல்லா இருக்கும்ல. இன்னைக்கு வந்து அந்த மேலே அந்த பேராஷூட்டில் கீழே வருவாங்கள்ல, அது பேர் பேராகிளைடிங் அப்புறமேலு ஜிப்லைன், அப்புறம் இன்னொன்று என்னமோ சொன்னாங்க, அந்த மிரர் பிரிட்ஜா, அப்புறம் இன்னொன்று அந்த ஜெயின் ஸ்விங்னு ஒன்று இருக்குது போல். ஸோ அதெல்லாம் அங்கே இருக்குது. டே 2 ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன்ல. ஸோ சாப்பிட்டுட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் லைட்டாக கம்மியாகி ட்ரிசில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி இப்போ தான் டே வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. மணி வந்து 1:30 ஆகுது இப்போது. சில நிமிடங்கள் கழித்து ரைஸ் மேகி சாப்பிட வந்துட்டோம். நம்ம மேகி இப்போ தான் ஃபஸ்ட்டு கடை பார்த்தோம் மேகி. ஸோ இங்கேருந்து இன்னும் 4 கிலோமீட்டர் காட்டுது. சொல்லப்போனால் 12 கிலோமீட்டர் 1.25 மணி நேரம் ஓட்டுற போகிறோமோ. 1.25 மணி நேரம் காட்டுச்சு. இப்போவே 37 நிமிஷம் ஆயிருக்கு நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி. இன்னும் 5-6 கிலோமீட்டர் நினைக்கிறேன். இந்த ஒரு சூப்பரான சில் கிளைமேட்டில் மேகி சாப்பிட்றது எவ்வளோ ஒரு சந்தோஷம், எப்படிப்பட்ட ஒரு சுகம்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். என்ன ஏதோ எக்ஸ்ட்ரா டயலாக்லாம் என்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? ஜோக் இல்ல, அது ஜோக் இல்ல, ரொம்ப எரிச்சலா இருக்கு. எனக்கு நல்லாவே இல்லை என்னது பேசுறது. எனக்கு பிடிச்சிருக்கு. நாங்கள் வந்து ஒரு கடையில் மேகி சாப்பிட்றோம். இங்கே வந்து ரேட் வந்து 60 ருபீஸ், எக் வந்து 80 ருபீஸ். ஆமாம், அதனால் எங்களுக்கு நார்மல் மேகி கொடுங்கன்ட்டோம். ஏன்னா முட்டை 7 ரூபா தான். ஹாப்பி பர்த்டே டு மீ, ஹாப்பி பர்த்டே டு மீ. இதெல்லாம் நான் எடிட்டில் எடுத்துருவேன். ஹாப்பி பர்த்டே டு மீ. என் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை, எனக்கு நானே தானே ஹாப்பி பர்த்டே டு மீ பாடிக்க முடியும். இப்போ நம்ம வாகமன் அட்வென்ச்சர் பார்க்க போக போறோம். அமைதியா வாங்கன்ற அப்படிலாம் முடியாது. மரம் கீழே வந்துருக்குடி. மரம் கீழே இருக்கு, லேண்ட்ஸ்லைட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம். யார் சொன்னாங்க? அப்படிலாம் ஆகாது. ஏன்டா அப்படி தத்திரியம் பிடிச்ச மாதிரி பேச? நல்லா இருக்கு ரோடு. வெதர் சும்மா நீ அந்த ரோட்ல பார்த்துட்டு எந்த ரோட பார்த்தாலும் சூப்பர் ரோடு தான் சொல்லுவேன். இல்ல, ரோடு வந்து உண்மையாவே நல்லா இருக்கு. வெதர் வந்து செமையா இருக்கு. உண்மையாவே வந்து ஒரு பெர்ஃபெக்டான வெதர்ல தான் நாங்க இருக்கோம். இதெல்லாம் பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, லைக் எப்படி சொல்றது, நீ வந்து இப்போ சில பேர்த்தெல்லாம் ப்ரொஃபஷனலாக ஹேண்டில் பண்ணியிருப்பல்ல, அந்த வே ஆஃப் டாக்கிங்கே லைக் டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும். கரெக்டா? Yes. ஸோ that is my professional life, this is my personal life. அதான் சொல்கிறேன். இதெல்லாம் யாராச்சும் அந்த மாதிரி பார்த்தாங்கன்னா, அட பாவி நம்மள்ட்ட என்ன பேசிச்சு இங்கே நானா இவங்க இப்படி பேசிட்டு வருதே அப்படின்னு இருப்பாங்க. சார் நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. என்னோட சேனல்ல தானே, சாரி நம்மளோட சேனல்ல அண்ட் என்னோட லைஃப்ல தானே நான் நானா இருக்க முடியும். எனக்கு தோன்றதை பேச முடியும், எனக்கு தோன்றதை பண்ண முடியும். ஏய் அங்க பாருங்க,
சோப் ஃபுட்பால்லாம் இருக்கு. சில நிமிடங்கள் கழித்து இங்கே வந்து கேட்டோம் பேராகிளைடிங் இதெல்லாம் இருக்கான்ட்டு. தம்பி அதெல்லாம் அக்டோபருக்கு அப்புறம் தான் இருக்குது, இப்போ இந்த 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 கிளைமேட்டில் எதுவுமே பண்ண மாட்டாங்கன்ட்டாங்க. இந்த கிளைமேட்ல வந்து ஒண்ணுமே தெரியல. இங்க பாருங்க, இங்க பின்னாடி வந்து ஒரு வல்ல ஸ்கிரீன் போட்ட மாதிரி இருக்கு. ரெடியா? அப்படியே இரு, இங்கே பாரு. அப்படியே வேகமாக திரும்புறியா? 1 2 3. ஏய் நாங்க போட்டோ பண்றோம். இங்க வா இங்க வா இங்க வா. இத பாரு. ஏதோ எனக்கு தெரிஞ்ச இடத்துல இந்த அவமானம் உனக்கு தேவையா? தோ இந்த லொகேஷன் ஓகேல? ஓகே. பெர்ஃபெக்ட்டா இருக்கா? இப்போ நீ எங்க இருந்து ஓடி வர போற? நான் நிக்க போறேன், நீங்க தான் ஓடி வந்து தூக்குவீங்க. அப்படியா? சரி வா. ஆன் பண்ணிட்டேன். எங்க நிக்க போற? நான் வந்து இங்க நிப்பேன். நின்னு ஜம்ப் பண்ணா நீங்க வந்து தூக்குவீங்க. ரெடி? 1 2 2 3. வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. தூக்கவே முடியாது, கஷ்டம். சில நிமிடங்கள் கழித்து தூக்க முடியாதுமா. சரி ஓகே. 1 2 3. ரொம்ப நன்றி. சில நிமிடங்கள் கழித்து இல்லம்மா, எங்க வீட்டுல எங்க அம்மா கூட ஆடுவோம்ல, எங்க அம்மா போட்டு எங்க அம்மா ஏதாவது தப்பு பண்ணுவாங்க. அம்மா என்னம்மா இது கூட தெரியலையம்மா? அம்மா இல்லம்மா, இல்லம்மா, லைக் இப்ப ஏதாவது டான்ஸ் ஆடணும்னா நானே தப்பதான் ஆடுவேன், ஆனா ஒத்துக்க மாட்டேன். எனக்கு எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போயிருவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க பார்க்க. லாஸ்ட் டேக் 1. நம்ம ஃபோக்கஸ் குமுதாதான். ஒரு டான்ஸ் ஆடி முடிச்சாச்சு. மெயின் கேமராவில் எடுத்துருக்கோம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து கேமரா எடுக்கிறோம். சூப்பராக வந்திருக்கு அந்த இதில் அவுட்டு. அப்போ தான் தெரியுது கேமராவோட மகிமை. இனிமேல் ஐஃபோன் எடுக்கக்கூடாது, கேமராவில் தான் எடுக்கணும். கொஞ்சம் தப்பாக இருக்குது. நான் கொஞ்சம் எடிட்டில் மேனேஜ் பண்ணிடுவேன். இப்படி நோந்து போட்டு மேனேஜ் பண்ணுவேன். என்ன சொல்கிறேன்? ஓகே தானே? வீட்டுக்கு இப்போ வந்து நாங்கள் ஹோட்டல் போகிறோம். ஹோட்டல் போயிட்டு அங்கே ஒரு 2 டான்ஸை போட்டு அவ்வளோதான். ஸ்விம்மிங் பூலில் குளிக்கலான்னு இருக்கேன். மழை பெஞ்சாலும், ஏன்னா மழை பெஞ்சாலும் குளிக்கலான்னு இருக்கேன். நானும் குளிக்கலான்னு இருக்கேன். அப்போ ஓகே, போயிட்டு குளிக்கலாம். பாய் பாய். மழை இதெல்லாம் மழை ஓட்டுற எனக்கு தானே தெரியுது, கஷ்டமா இருக்கு. நீ உட்காந்து ஆஹா ஓஹோன்னா ஓட்டுறதுக்கு கடுப்பா இருக்கு. கஷ்டம் தான். எங்க இதுல குழி வேற இருக்கு. ஆக்சுவலா தெரிய மாட்டேங்குது. டொமால் டுமில் அடி பறக்குது மண்டையா. எங்கடி என்ன ஏதோ பார்த்து இங்க பாரு, தண்ணில கீழே ஊத்திட்டு இருக்கு. இந்த வழி இது ஆக்சுவலாவே இந்த ரோடு வந்து நம்ம இன்னும் இதுல வந்து ஆஃப் ரோட் வேற பண்ணுவே. இப்ப அந்த ஆஃப் ரோட பண்றது இருக்கிறதுலே ஒஸ்டான ரோட்டு காட்ட போறோம். இப்போ இந்த கார் ஏறுமா இல்லை ஏறாதான்னு கூட எனக்கு தெரியல. ஹாய் காய்ஸ், இப்போ வந்து நாங்கள் ஒரு ஸ்லோப்பில் இறங்கிட்டு இருக்கோம். எதுக்குன்னா இதுதான் புது கேமரா. இது இப்போ தேவையா? கேமரான்ட்டாச்சு, அது என்ன நான் வாங்கி கொடுத்தது? சாவச்சிடும். அமைதியா வாடி வருது. நாங்கள் அடுத்தது இங்கே வந்து ஜம்ப் பண்ண போகிறோம் ரீலுக்கு. ரெடி? 1 வெயிட் பண்ணு 1 2 3. ஓகேவா? கரெக்டாக போக ரெடியா? வந்துட்டேன்டா. டேய் வந்துட்டேன். நான் சொன்ன மாதிரியே தலைகீழாக தான் குதிப்பேன்னு வந்துட்டேன். எப்படி இருக்கு? பார்த்து கேர்ஃபுல். எல்லாம் ஃபர்ஸ்ட் இல்லை, நானும் குடிச்சிட்டேன். தெரியுதுண்ணா, தெரியுதுங்க. காய்ச்சல் வந்தால் காய்ச்சி தான் பொறுப்பு. நான் தான் குளிக்க சொன்னேனா? நோ 2 3. எப்படி இருக்கு?
one